Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல இடியாப்ப மாவு வந்து ரேஷன் கடை அரிசியில எப்படி வந்து prepare பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய friends வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது. சோ இடியாப்ப மாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படினு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து 2 கிலோ ரேஷன் கடை அரிசி பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். சோ அத வந்து நல்லா வந்துட்டு ஒரு 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சோ வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அரிசில நெல் கருப்பரிசி அது போல ஏதாவது இருந்துச்சுனா அதையுமே எடுத்துட்டு சோ இந்த மாதிரி நல்லா கலஞ்சி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு நம்ம வந்து வெறும் அரிசி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 5 ல இருந்து 6 முறை கூட நீங்க கழுவிக்கலாம். ரேஷன் கடை அரிசி அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இடியாப்பம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நல்லா கலஞ்சிட்டு தண்ணி வடிகட்டும் போது இந்த மாதிரி மூடி போட்டு சாதத்தை வடிக்கிற மாதிரியே வடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டுறதுக்கு. இப்போ வந்து தண்ணி நல்லா வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து மொட்டை மாடியில் நல்லா வெயிலில் வந்து ஹீட்டில் காய வச்சிடலாம். இந்த அரிசி வந்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்ல வெயில்ல காயட்டும். சோ நல்ல வெயில்ல காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இந்த அளவுக்கு காஞ்சி இருக்கு பாருங்க. கையில எடுத்து இப்படி உடைச்சோம் அப்படினாக்கா அரிசி வந்து நல்லா அப்படி உடையும். இது போல காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத வந்து ஆலையில கொடுத்து அதாவது மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். சோ அரைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். இடியாப்ப மாவு அரைங்க அப்படினு சொன்னாலே அவங்க வந்து அந்த பக்குவத்துல அரைச்சு கொடுத்துருவாங்க. இந்த இடியாப்ப மாவு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க 6 ல இருந்து 7 மாதம் வரைக்கும் நீங்க வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுபோல இந்த இடியாப்ப மாவு வச்சு நீங்க இடியாப்ப மாவு வச்சு என்னென்ன ரெசிபி பண்ண முடியுமோ சோ அது எல்லாமே பண்ணலாம். புட்டு கூட பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடியாப்ப மாவு வச்சு இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பவுல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு 4 கரண்டி அளவுக்கு எடுத்துர்க்கேன். அதுலயே கொஞ்சமா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து கொதிக்க வாட்டர் வச்சு பசைவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நார்மலா வந்து தண்ணி இருக்கு இல்லையா பச்சை தண்ணி சோ அதை தான் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இடியாப்பம் புளியணும் அப்படினாலே கைவலி வந்துரும் அப்படின்ட்டு வந்து இடியாப்பமே புளியறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. சோ அதுபோல நானுமே நிறைய வந்து வீடியோஸ் பார்த்திருக்கேன். அதுல வந்து பெரிய ப்ராசஸா காமிப்பாங்க இந்த இடியாப்பம் வந்து செய்யறது. இந்த மாவை வந்து களி மாதிரி கிண்டி அது வந்து சூடா அதை பிசைஞ்சி அதை வந்து அதுக்கப்புறம் வந்து இடியாப்பமா வச்சு புளிவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. சோ ஜஸ்ட் வந்து நீங்க வந்து மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது போல நீங்க வந்து பச்சை தண்ணி ஊத்தி நீங்க பிசைஞ்சி நீங்க சுட்டாலே போதும். சோ அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். பொசபொசன்னு இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இடியாப்பம் செய்யறது ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. சோ ரொம்ப ஈஸி फ्रेंड्स. மாவு மட்டும் நம்ம கிட்ட ரெடியா இருந்தா போதும். சோ இப்போ வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்ட்டா நீங்க பிசைஞ்சிக்கணும். சோ அப்பதான் இடியாப்பம் நல்லா வரும். இப்போ இது போல பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உரலுக்குள்ள வந்து இத வச்சுக்கலாம். சோ எவ்வளவு சாஃப்ட்டா வந்து உங்களுக்கு கை வலிக்காம உங்களுக்கு வந்து அழகா வந்து இடியாப்பம் புளிய வரும் फ्रेंड्स. ரொம்ப அழுத்தமாவே இருக்காது. இப்போ எப்படி வருது அப்படிங்கறத பாருங்க. சோ இப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு இட்லி தட்டுல நான் இப்போ உங்களுக்கு இட்லி தட்டுல வச்சு காமிக்கிறேன். இட்லி தட்டுல நீங்க வந்து ஈரமா அந்த துணியை போட்டுட்டு சோ அது மேல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அது போல நீங்க இடியாப்பம் புளிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வந்து ஃப்ளோவிங்கா வருது பாருங்க இடியாப்பம். மாவு வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியா பிசையாம இந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சிக்கணும். இந்த இடியாப்ப மாவு வந்து நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நினைச்ச நேரத்துல உடனே இடியாப்பம் சுட்டு சாப்பிடலாம். சோ உங்களுக்கு வந்து பிசையறதுக்கு கூட நீங்க வந்து சுடு தண்ணி வைக்கணும்ங்கற தேவையே கிடையாது. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு நான் வந்து இந்த இடியாப்ப தட்டுலயுமே நான் வந்து உங்களுக்கு இடியாப்பம் சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. எப்பயுமே ஹாட் வாட்டர் ஊத்தி பிசையும் போது ரொம்பவே அழுத்தமா இருக்கும். கைகள் வந்து ரொம்ப வலிக்கும் வந்து இடியாப்பம் வந்து நம்ம புளியும் போது. சோ இந்த மெத்தட்ல நீங்க செய்யும்போது பச்சை தண்ணி ஊத்தி பிசைஞ்சி நீங்க செய்யும்போது இடியாப்பமும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். அதுபோல கைகளுமே வலிக்காது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதையுமே இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இட்லி தட்டுல ஊத்துனா அந்த இடியாப்பம் ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சோ இப்போ நம்ம அத பிளேட்டுக்கு மாத்திடலாம். செம்மையா ஆவி பறந்துட்டு இருக்கு.
இப்போ இடியாப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ வெள்ளையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரேஷன் கடை அரிசியில். ஸோ இவ்வளோ சாஃப்டான ஒரு இடியாப்பம் நீங்களும் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றணும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இது போல் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் இடியாப்ப மாவு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இடியாப்ப மாவுக்கு தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா சிக்கன் அண்ட் மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இது போல் இடியாப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா தக்க சமயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.